எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அறிமுகப்படுத்தியவர், பகத்சிங்கை அறிமுகப்படுத்தியவர், காரல் மார்க்ஸை அறிமுகப்படுத்தியவர், மாமேதை லெனினை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தந்தை மல்லப்பன் ரத்னசாமி. போராட்ட களத்தில் எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கு உயிரூட்டிய எங்களுடைய அங்கனூர் தந்தை தொல்காப்பியன் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். நான் மல்லாங்கண்ணிலே படித்தபோது அப்பொழுது அந்த பகுதியில் தென் மாவட்ட கலவரங்கள் மிகுந்த மோசமாக நடைபெற்ற காலம் அந்த காலம். இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக என் உயிரே போனாலும் நான் இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று தென் மாவட்டங்களில் கலவரம் நடந்து கொண்டிருந்த சூழலிலே அந்த களத்திலே உள்ளே போய் மக்களை அமைதிப்படுத்திய ஒரு மகத்தான தலைவர் அங்கே இருந்தார். அவர்தான் முன்னாள் அமைச்சர் வே தங்கப்பாண்டியன் அவர்கள். அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வீர வணக்கத்தை, செம்மார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த அந்த காலம் என்பது மிக மோசமான காலம். விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான அவையில் வந்து உட்கார்ந்து பேசுவோமா என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய தலைவர்கள் அழைத்த போது நாங்கள் வந்தோம். நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், அமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வர வேண்டாம். சிறைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அவைக்கு வாருங்கள், என்னுடைய இயக்கத்திற்கு வாருங்கள், வாக்கரிசி போட்டுவிட்டு என்னோடு வாருங்கள் என்று சொன்னபோது அத்தனை பேரும் இயக்க இளைஞர்களாக நாங்கள் திரண்டோம். விடுதலை சிறுத்தைகள், விடுதலை புலிகளுடைய அந்த கொள்கையோடு சேர்ந்து தேர்தல் புறக்கணிப்பை, தமிழ்நாட்டில் ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த கட்டமைப்பு உருவாக்கினார்கள். 1999 தேர்தல் பாதைக்கு வந்தோம். நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தெரியும், அன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் பாதைக்கு அழைத்து வந்தார். அப்பொழுது ஐயா மூப்பனார் அவர்களோடு இருந்து விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் பாதைக்கு அழைத்து வந்ததில் மிக முக்கியமானவர் மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள். இன்றைக்கு அவர் இருக்கிற அவையிலே நானும் அமர்ந்திருப்பது, அவர் என்னை வழிகாட்டியிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். இது சாதாரண செய்தி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் வெளியிலே இந்த பக்கம் சாலையிலே போகும்போது வரும்பொழுது இவ்வளவு பெரிய இந்த கோட்டையை பார்த்திருக்கிறோம். அப்பொழுது இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம். இந்த கோட்டைக்குள் நாம் போவோமா, இப்படி உட்கார்ந்து பேசுவோமா, இப்படி ஒரு மானிய கோரிக்கையை அறிவிப்போமா? ஏனென்றால் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை மேற்கொண்டவர்கள், எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று வராதவர்கள், விரும்பாதவர்கள். இந்த களத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். 99 நாங்கள் தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த பிறகு எத்தனை போராட்டங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும், மற்ற இருக்கிற அவையில் இருக்கிற எல்லோரும் புதியவர்கள், நானும் புதியவன் தான். ஆனால் களத்திலே கால் நூற்றாண்டுக்கு மேலாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய களத்திலே நின்று களமாடியவன் நான். எத்தனையோ போராட்டங்களை நடத்தியவன் நான். இன்றைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு எக்ஸஸ். நான் சாதி ஒழிப்பு களத்திலே நான் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது தமிழீழ விடுதலை களத்திலே நான் கிபீர் விமான தாக்குதலில் நான் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸஸ். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய உத்தி. அவர்களால் இன்றைக்கு நான் வந்து இந்த களத்திலே நின்றிருக்கின்றேன். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி, சமூக களத்திலும் சரி, சமூக நீதியை, சமத்துவத்திற்காக பாராட்டக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு தொடர்ந்து இந்த களத்திலே ஒரு சமத்துவ கொள்கையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ் தேசிய களத்திலே உருவாக்கக்கூடிய செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றோம். நான் 2008 இதே அவையில் ஜெயலலிதா அம்மையார் பேசிய அந்த உரையை நான் படித்தேன். விடுதலை புலிகளுக்கு, தமிழீழ தேசியத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு பேரியக்கமாக எப்படி இருந்தது என்று நான் சொல்லவில்லை, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை அவர்களே சொல்லியிருக்கிறதை தான் நான் சுட்டிக்காட்டினேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு இந்த களத்தில் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய
தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பங்கெடுத்திருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பங்களிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் மானிய கோரிக்கையை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்றவர்கள் படிக்கும் பொழுது தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மானிய கோரிக்கையை படிக்கின்ற வகையில் அப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள்.